மகாமிஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரத்தான். உலகத்திலேயே 9வது பெரிய கட்சி மற்றும் இந்திய அளவில் 5வது பெரிய கட்சி இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பிடிச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிறப்பிடத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். சரியா 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாரிடமிருந்து பிரிந்து, அதாவது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்றை ஆரம்பித்தார். அதுவும் இந்த இடத்தில் தான். இந்த இடத்துக்கு பேர் ராபின்சன் பூங்கா என்று அழைக்கப்பட்டுச்சு. பிறகு அறிஞர் அண்ணா பூங்கா என்று இன்றளவிலும் அழைக்கப்படுகிறது. கட்சியை தொடங்கி சரியா 18 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்குது. அப்பொழுது இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். துரதிருஷ்டவசமாக 2 ஆண்டுகளில் அவர் காலமாகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 1971 திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பவும் ஆட்சி பிடிக்குது. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா மிஸ் எமர்ஜென்சி எல்லாமே நடக்குது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 1977 பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வருது. ஒரு 12 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவை அசைக்க முடியல திமுகவால். ஸோ ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1989 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. இந்த முறை பார்த்தீங்கன்னா 150 இடங்களை கைப்பிடித்து திமுக ஆட்சிக்கு வருது. 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைக்கப்படுது. மீண்டும் அதிமுகவிடம் ஆட்சி இழக்கிறது திமுக. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்குது. இந்த காலகட்டம், அதாவது 1996 2001 வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா திராவிட ஆட்சியிலே சிறந்த ஆட்சியாக இன்றளவிலும் அது கருதப்படுது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் மீண்டும் ஆட்சி இழக்கிறது திமுக. 2006ஆம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கிறது. இந்த காலகட்டம், அதாவது 2006 2011 வரைக்கும் உள்ள காலகட்டம் அதிமுக ஆட்சி கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ரெண்டாயிரத்தி 2021 வரைக்கும் மீண்டும் அதிமுக திமுகவால் அசைக்க முடியலை. அதுக்கு அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக திரும்ப ஆட்சியை பிடிக்குது. சட்டமன்றத்தில் சுமார் 134 இடங்களையும், மக்களவையில் 22 இடங்களையும், மாநிலங்களவையில் 10 இடங்களையும் கைப்பற்றிருக்கிறது திமுக. இவ்வளோ வலுப்பெற்றிருக்கக்கூடிய திமுகவுடைய தொடக்க புள்ளி தான் இந்த இடம். இந்த இடத்துல 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை, கொட்டு மலையிலும் ஆற்றிய உரை தான் அத்துணைக்கும் காரணம். மக்களவையிலும் சரி, மாநிலங்களவையிலும் சரி, ஒரு மாநில கட்சி இவ்வளோ பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னா அது திமுக தான் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு.